5 ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிற ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஜிம்முக்கு போகாத ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அங்கிளாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், ஈவன் குட்டி குஞ்சானா கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் ப்ரோட்டீன் எடுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிற ஒரு பர்சனாக இருந்தால் பாடி வெயிட் இன்ட்டு 2 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் 200 கிராம் தான் ப்ரோட்டீன் எடுக்கணும். இல்லை நான் ஜிம்முக்குலாம் போல வீட்டில் தான் சும்மா தான் இருக்கேன்னா உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாடி வெயிட் இன்ட்டு 1 கிராம் ப்ரோட்டீனாக தான் எடுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா 50 கிராம் ப்ரோட்டீன் அட்லீஸ்ட் எடுக்கணும். அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 5 ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. 1 இல்லை 2 இல்லை 5 வெரைட்டி ஃபுட்டோட வரப்போறேன். அது ரெசிபியோட ஃபுல் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜோட சொல்ல போறேன். ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் நம்பர் 1க்கான இன்கிரியன்ட் என்னன்னா 200 கிராம் சிக் பீஸ், 2 டோஸ்டர் பிரெட், 2 கார்லிக், 50 கிராம் கேர்டு, சால்ட், சில்லி பவுடர். இது எப்படி பண்ணணும்னா 200 கிராம் பாயில்டு சிக் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு 2 கார்லிக் போட்டுக்கோங்க, தயிரை ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு உப்பு, தேவையான சில்லி பவுடர் ஊற்றி தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சா நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். சரி, இந்த பேஸ்ட் வச்சு என்ன பண்றதுன்னு கேட்டா அதுக்கு தான் நம்ம கிட்ட இருக்குது 2 டோஸ்டர் பிரெட். இந்த டோஸ்டர் பிரெட்டை 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த சட்னியோட வச்சு சாப்பிடுங்க. ஹை ப்ரோட்டீன் ஃபுட் நம்பர் 1 ரெடி ஆச்சு. இந்த மீல்ல டோட்டலா 504 கிராம் கலோரிஸ் இருக்கு, 22.4 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு, 7.6 கிராம் ஃபேட் இருக்கு, அண்ட் 86.4 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த மீலோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதோட வெஜிடேரியன் மீல் ஆப்ஷன். சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க ஒரு எல்லாருமே சாப்பிடலாம். அண்ட் ரெண்டாவது என்னன்னா ஹை இன் ஃபைபர். அதாவது இந்த ஃபுட்ல ஃபைபர் அதிகமா இருக்கனால நல்லா டைஜஷன் ஆகி காலைல ஃப்ரீயா வெளியே போகும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஃபுட்ல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கனால கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் கொஞ்சம் கவனமா சாப்பிடணும். கேலரியோட ரேஞ்சுக்குள்ள வந்தா மட்டும் சாப்பிடுங்க. அண்ட் நம்பர் 2 ஹை ப்ரோட்டீன் ஃபுட் இன்கிரியன்ட்ஸ் என்னன்னா 100 கிராம் லோ ஃபேட் பன்னீர், 2 டேபிள் ஸ்பூன் பாலிவுட் சாஸ், 2 ப்ரௌன் பிரெட், 2 சீஸ் ஸ்லைஸ். இதெல்லாம் எப்படி பண்ணா 100 கிராம் லோ ஃபேட் பன்னீர் எடுத்துக்கோங்க. நல்லா கிரஷ் பண்ணிட்டு பார்பிக்யூ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் மேல ஊத்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 ப்ரௌன் பிரெட் எடுத்து ஸ்டஃப் பண்ணுங்க. அப்புறம் 2 சீஸ் ஸ்லைஸ் எடுத்து மேல வைங்க. மேல வச்சோடனே பேன்ல ஹீட் பண்ணுங்க 3 to 4 நிமிட்ஸ். அப்படி இட்டாலியன் ஃபுட் ரெடி ஆயிரும். அப்புறம் இந்த ஃபுட்டோட டோட்டல் கேலரிஸ் பாத்தீங்கன்னா 444 இருக்கு. அப்புறம் 31.1 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. அப்புறம் 17.8 கிராம் ஃபேட் இருக்கு, 40 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இது அட்வான்டேஜோ பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீஸ் மெல்ட் ஆகுறதுனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா பன்னீர் ஆட் ஆகுறதுனால ஒரு சிக்கன் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்வாப் ஆகுறதுனால இது நல்லா இருக்கும். அப்புறம் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா ஹை இன் ஃபேட். ஃபேட்டா இருக்க பீப்புள் வந்து உங்க கேலரியோட ரேஞ்சுக்குள்ள வந்தா மட்டும் இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க. ஸோ இதுதான் இட்டாலியன் சீஸ் ஃபுட், செகண்ட் ஹை ப்ரோட்டீன். அப்புறம் தேர்ட் ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட். இதோட இன்கிரியன்ட்ஸ் என்னன்னா 40 கிராம் ஓட்ஸ், 250 ml ஸ்கிம்டு மில்க், 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர், அப்புறம் 3 டேட்ஸ், அப்புறம் ஸ்கிம்மன் பவுடர். இந்த ஃபுட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 40 கிராம் ஓட்ஸ் எடுத்து ஸ்கிம்டு மில்க் குக் பண்ணுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் ஆட் பண்ணுங்க. அப்புறம் 3 டேட்ஸை கட் பண்ணி நீங்க குக் பண்ணதுக்கு மேல போட்டீங்கன்னா உங்க ஹை ப்ரோட்டீன் ஃபுட் ரெடி ஆயிரும். இந்த ஃபுட்டோட கலரிஸ் பாத்தீங்கன்னா 522 கிராம்ஸ். இதோட ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா 24.1 கிராம், 20.1 கிராம் ஃபேட் இருக்கு, 62.1 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த ஃபுட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது ஒரு வெயிட் கெயினா இருக்கும். ஸ்லிம்மா இருக்க பேசன் இது குடிச்சீங்கன்னா நல்லா வெயிட் ஏறுவீங்க. அப்புறம் இது ஈஸியா 3 to 4 நிமிஷத்துல குக் பண்ணிடலாம். இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஃபுட்ல கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. நீங்க பார்த்து குடிச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் தேர்ட் ஹை ப்ரோட்டீன் ஃபுட். என்னடா நம்ம திங்காத ஐட்டமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எங்க முட்டையை காணும், எங்க பாலை காணும், எங்க பனானா காணும் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கடைசியில் நான் சொல்றேன் எப்பப்ப சாப்பிடணும்னு. ஏன்னா அதெல்லாம் ஒரு இன்கிரியன்ட் தான், மெயின் டிஷ். அதுவும் இது ஈஸியா சாப்பிட்டு போயிடலாம். அடுத்து ஃபோர்த் ஹை ப்ரோட்டீன் ஃபுட் இன்கிரியன்ட் பார்ப்போம். 100 கிராம் ஊற வச்ச மூந்தாளு, ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. இது எப்படி பண்ணணும்னா ஊற வச்ச மூந்தாள் எடுத்துக்கோங்க, ஒரு ஆனியன் கட் பண்ணிக்கோங்க, ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம், மார்னிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். டோட்டல் கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 394 கிராம் கலோரிஸ், 26.1 கிராம் ப்ரோட்டீன், 1.5 கிராம் ஃபேக்ட், 69.7 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா அகைன் ஈஸியா குக் பண்ணிடலாம் 3 to 4 மினிட்ஸ்ல. அப்புறம் செகண்ட் ஒன் பண்ணீங்கன்னா இது ஹை வெஜிடேரியன் ஃபுட்னு சொல்லலாம். வெஜிடேரியன் ஃபுட்லாம் எனக்கு எதுவுமே சாப்பிடலன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க. தேர்ட் ஒன் ஹை இன் ஃபைபர். ஃபைபர் அதிகமா இருக்கனால நீங்க சாப்பிட்ட உடனே நல்லா டைஜஷன் ஆயிரும், காலைல மார்னிங் ஃப்ரீயா போகும். எங்கடா டிஸ்அட்வான்டேஜ் சொல்றீங்கன்னா இந்த ஃபுட்ல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது எதுவுமே இல்லை. சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரையும் இந்த ஃபுட்டை ஈஸியா சாப்பிடலாம். ஏன்னா இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ப்ரோட்டீன். ஒர்க் அவுட் முன்னாடி சாப்பிடலாம், ஒர்க் அவுட் அப்புறம் சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஃபோர்த் ஹை ப்ரோட்டீன் ஃபுட் முடிஞ்சு. அடுத்து பார்க்க போற வந்து ஃபிஃப்த் ஹை ப்ரோட்டீன் ஃபுட் இன்கிரியன்ட் என்னன்னா ஒரு பனானா, 50 கிராம் போமோகிரானேட், 150 ml டோன்ட் மில்க், ஒரு ஸ்கூப் போய் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இது எப்படி பண்ணா பனானா நல்லா சுக்குனுங்க வெட்டிக்கோங்க. அப்புறம் மாதம் எடுத்து இதுல போட்டுக்கோங்க. டோன்ட் மில்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் ப்ரோட்டீன் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் சாலட் ரெடி ஆயிரும். இந்த மில்க் ஷேக்கை நீங்க ஜிம்முக்கு போறப்பையும் எடுத்துக்கலாம், இல்ல வீட்டுல சும்மா இருக்கப்பையும் எடுத்துக்கலாம், நான் ஒர்க் அவுட் பண்ணாதவங்கன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்புறம் இதோட டோட்டல் கலரிஸ் என்னன்னா 367 கிராம் கலோரிஸ், 30.8 கிராம் ப்ரோட்டீன், 6.9 கிராம் ஃபேட், 45.9 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு.
இந்த மீலோட பெரிய அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா ஸ்வீட் பிடிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரூட். ஏன்னா பனானாவும் ஸ்வீட், பொமக்ரேனட் ஸ்வீட், மில்க்ல சுகர் ஆட் பண்ணாலும் ஸ்வீட். ரெண்டாவது ஒன்று வந்து கலோரிஸ் கம்மியா இருக்கனால, புரோட்டீன் ஹையா இருக்கனால இது எல்லாருமே சாப்பிடலாம். தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு பனானா பொமக்ரேனட் பிடிக்கலன்னா வேற ஃப்ரூட்டோட கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். இதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வே புரோட்டீன் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா வேற ஃப்ரூட்டோட நீங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம 5 ஹை புரோட்டீன் ஃபுட் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடிஷனலா இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன். 6வது ஹை புரோட்டீன் ஃபுட் இன்கிரியன்ட் என்னன்னா ஒரு ஆனியனோ, ஒரு டொமேட்டோ, ஒரு சில்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 100 கிராம் லோ ஃபேட் பண்ணிட்டு, ரெட் சில்லி, டூமெரிக் பவுடர், அப்புறம் சால்ட், கொத்தமல்லி, 2 பிரெட். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னா ஆனியன், சில்லி இதெல்லாம் நல்லா பீஸா வெட்டிக்கோங்க. பீஸா வெட்டி பேன்ல ஆலிவ் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும். அப்புறம் டொமேட்டோவை நல்லா பீஸா வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், சால்ட், சில்லி இதெல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. 100 கிராம் சிக்கன் பிரஸ்டிங் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கிராம் லோ ஃபேட் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பன்னீர் ஆட் பண்ணி கொத்தமல்லி மேல போட்டு அகைன் 1 மினிட் 2 மினிட் குக் பண்ணிட்டு 2 பிரெட் எடுத்து வச்சா 6th மீல் ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இதோட டோட்டல் கேலரிஸ் என்ன பாத்தீங்கன்னா 423 கிராம் கலோரிஸ், 27.2 கிராம் புரோட்டீன், 12.8 கிராம் ஃபேட், 51 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த டிஷ்ஷோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அகைன் இது ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதாவது பன்னீருக்கு பதிலா வேற எதையும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து கார்போஹைட்ரேட் பதிலா பிரெட் இல்லைன்னா ரைஸ் இல்லைன்னா சப்பாத்தி வேற எதாவது ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதாவது கரெக்டான கலோரியில பார்த்து சாப்பிடணும். தேர்ட் ஒன் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதான் நம்ம 5 ஹைபிரிட் ஃபுட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ராவும் ஒன்று சொல்லியிருக்கேன், மொத்தம் 6 சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம இந்த வீடியோ தெரிய லிஸ்ட் எல்லாமே ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் தான். பனானா, ஆரஞ்சு இந்த மாதிரி லிஸ்ட் உங்களுக்கு நான் தந்திருக்கேன். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கோங்க, இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பனானா டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. எக் வந்து பாயில் பண்ணி சாப்பிடுங்க டெய்லி ஒன்று. ஏன்னா இருக்கிற எக்ல தான் நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்கு. அவ்வளவுதான். நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி நிறைய ப்ரோட்டீன் ஃபுட் நிறைய இருக்கு. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, என்ன மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். நம்ம வீடியோ லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றியோட இருங்க. நன்றி.